நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பால் என்ன கம்பெனி பால் நம்ம ஊத்துறோம்ல பிரபாகரன் கேட்டோம் அது என்ன கம்பெனி எல்லாம் குழந்தை எல்லாமே பால் கறக்கிற மாடுதான் இது நம்ம சொந்த பூமி இல்ல வீடு வந்து போக்கியத்துக்கு பாக்குறாங்களா அந்த மாதிரிப்பா குத்தகைக்கு அதுக்குள்ள வச்சிருக்கிற இந்த மாடு வந்து எங்களுக்கு சொந்தம் ஒரே ஈத்து தாங்க இது ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் ஈத்து இதனுடைய கண்ணு குட்டி இது பொட்டை கண்ணு போட்டிருக்கு அது காலை கண்ணு போட்டிருக்கு இது எங்களுக்கு வந்து போரு கிணறு இல்லைங்க இந்த பூமிக்கு அதனால ஆத்து அந்த தண்ணி வந்து கழுவு தண்ணி போயிட்டு இருக்குங்க அந்த தண்ணியில மோட்டர் வச்சு நாங்க எடுத்துருக்கோம் தண்ணி வச்சுட்டு நீங்க பால் கறக்கறதுக்கு ஆரம்பிச்சுக்கோணும் எந்த அளவுக்கு தீவனம் மேவும் கொடுத்து பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மாடு நல்லா பால் ஊத்தம் கிடைக்கி நல்லா இருக்குங்க மாடும் இது நம்ம எப்படி குழந்தைகளை வளர்க்குறோமோ அதே மாதிரி தாங்க குருவியாட்ட வருமலகன்னு அதுல ஒரு பறவை இருக்கு இந்த குஞ்சை மட்டும் எடுத்துட்டு போயிரு தம்பி நாங்க எல்லாருமே படிக்கல படிப்பு இல்லாதனாலதான்ப்பா எங்களுக்கு ஒண்ணு தெரியாம இப்படி ஆடு மாடு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது காசு கொடுக்காம நல்ல காத்து வாங்குறீங்களா நல்லா பெரிய காத்துப்பா இங்க பாருங்க பேன் இல்ல லைட் இல்ல ஒண்ணு இல்ல கண்ணு இதான் படுத்திருக்க பாருங்க மாட்டு சாலையில தான் இங்க எங்காவது ஒரு பேன் இருக்கான்னு பாருங்க ஒரு டிவி இருக்கா இதெல்லாம் எது வேணாங்கம்மா இது இல்லாம உங்களை மாதிரி வாழ்க்கை வாழ்றதா எல்லாரும் விரும்புறாங்க இப்போ நாங்க ரொம்ப வேதனை பண்றோம் இப்படியே நம்ம வாழ்க்கை போகுது இந்த வயசுக்கும் கூட நம்ம இந்த மாதிரி காத்துல படுத்திருக்கிறோம் இப்படிதான் அடுப்பு வச்சு சமைக்கிறோம் இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ இதுல மாட்டிட்டு முழிக்கிறோமேன்னு யோசிக்கிறாங்க நீங்க இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்க நாங்க பிறந்து வாழ்ந்ததுல இருந்து எதையுமே காங்க முடியல இன்னும் இதே மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்ப எங்களுக்கு எப்படி ஆசை ஆமாமா நீங்க சொல்லுங்க நம்ம முத்துக்கலூர் டு பறையன் கொம்பை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சின்னதா ஒரு ஃபார்முங்க இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா குத்தகை நிலத்துல வந்து அவங்க வந்து விவசாயமும் பண்ணிட்டு அதே சமயம் மாடுகளும் நாட்டுக்கோழிகளும் வளர்த்துட்டு இருக்காங்க. சோ அம்மா எங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேள்விகளா நம்ம கேட்டு தொடுக்கலாம். அம்மா வணக்கம்மா. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்ப்பா. உங்க பேர் உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. எங்க பேர் காளியம்மா. காளியம்மா, நீங்க எந்த மாவட்டங்கம்மா? நீங்க இதே மாவட்டம் தான்ப்பா. நாங்க வந்து மூணகோட்டை பகுதியில இருந்த கேரளா சேர்ந்த பக்கம். சரிம்மா. அப்புறம் அங்க கொஞ்ச நாள் பகுதியில இருந்து நாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வெள்ளியங்காடு தான் நாங்க இருக்கிறது. ஊரு வெள்ளியங்காடு தான். இதே ஏரியாவை சேர்ந்தாங்க, எந்த ஊரும் இல்ல. அம்மா சொல்லுங்கம்மா. காலை நேரமா எந்திரிச்சுன்னு மாடு நல்லா சாணியெல்லாம் அள்ளிட்டு நேரமா தண்ணி வச்சு மாட்டுக்கு பால் கறக்குறோம்னா கண்ணுக்குட்டி மாடா இருந்தா பால் கறக்குறதுக்கு நேரமா தண்ணி வச்சிடணும். தண்ணி வச்சுட்டு நீங்க பால் கறக்குறதுக்கு ஆரம்பிச்சுக்கோணும். பால் கறந்த உடனே வெளியே பிடிச்சி கட்டிட்டு மேவு தீவனங்க வந்து எப்படிங்கன்னா இது வந்து மக்காசோள கஞ்சி ரேஷன் அரிசி எல்லாம் வேக வைக்கணும். புண்ணாக்கு பருத்தி கொட்டை தவிடு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்திட்டா பால் கொஞ்சம் கூடுதலையா சேர்ந்து வருது. அப்ப ஒரு 10 மணிக்குள்ளேயே மேசு எல்லாம் நல்லா மேவு கொடுத்து எல்லாம் கட்டிடுவோம். கொண்டு வந்து நெகில தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல 2 மணிக்கு 2:30 மணிக்கு மேல எல்லாம் மேவு கொண்டு போயிட்டீங்கன்னா ஒரு 4-4:30 மணி வரைக்கும் நல்லா மேசு மறுபடியும் தண்ணியை காட்டி கொண்டு வந்து கட்டிட்டீங்கன்னா நல்லா பால் ஊத்தம் கிடைக்கி மாடுகளும் நல்லா இருக்குங்க. அதுல மாடு வந்து குறையாது. பால் நம்ம எந்த அளவுக்கு தீவனம் மேவும் கொடுத்து பாதுகாக்கிறோங்களோ அந்த அளவுக்கு வந்து மாடு நல்லா பால் ஊத்தம் கிடைக்கி நல்லா இருக்குங்க. மாடும் கண்ணுக்குட்டிகளும் நல்லா வளர்ச்சிக்கு நல்லா இருக்குங்க. இதுலதாங்க பக்குவோம். அப்ப ரொம்ப மேவு எல்லாம் குறைவு பண்ணுங்கன்னா பாலும் கம்மியாகும். மாட்டுல மேவுலையும் கொஞ்சம் குறைவு கம்மியா தான் இருக்குங்க. இது நம்ம எப்படி குழந்தைகளை வளர்க்குறோமோ அதே மாதிரி தாங்க. ஏன்னா கொஞ்சம் குறைவு பண்ணாலும் அதுல கொஞ்சம் குறைவா தான் இருக்குங்க மாடுகளுக்கெல்லாம். நாங்க அப்படிதான் வளர்க்கறதுப்பா. அப்படியே அந்த மாடுக்கு பக்கத்துல போங்கம்மா. வாங்க. என்ன மாடுங்கம்மா? என்ன இனங்க? இது வந்து காலாஜிப்பா. காலேஜ். எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்கம்மா? இது வந்து 7 லிட்டர் கறக்குச்சு. 7 லிட்டர் கறக்கும். 7-6 கறக்கும். மேவு நம்ம கொடுத்த ஊட்டத்துக்கு ஒரு கறக்கும். இப்ப கறவை தன்மையில தான் இருக்குங்களா? கறவை தண்ணி தான் இருக்குப்பா. இப்பதான் கண்ணுக்குட்டி போட்டு 1 மாசம் ஆச்சு. அது 2 மாசம் ஆச்சு. அது 1 வாரம் தான் ஆயிருக்கு. இப்படி மின்னுதான் கண்ணு போட்டுருக்கு. இந்த மாட்டு வச்சோம். இந்த மாடு இது வந்து 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு கண்ணு போட்டு. இது 7-7.5 லிட்டர் காலையில் பால் கறக்குதுங்க. சாயந்தரம் 5-6 எல்லாம் கறக்குதுங்க. அது வந்து 4-5 தான் கறக்குது. ஏங்க அது மட்டும் கம்மி? அது கொஞ்சம் வயசு கொஞ்சம் குறைவா இருக்குங்க. அது கம்மியா இருக்குது பால். இது வந்து இன்னும் கிடாரி கண்ணா இருக்கு. இது வந்து கொஞ்சம் 6-7 தயிர்ச்சிங்களா. அது கொஞ்சம் பால் கம்மியாயிடுச்சு. இது வந்து இப்ப எத்தனை ஈத்து? ஒரே ஈத்து தாங்க. இது ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் ஈத்து. இதனுடைய கண்ணு குட்டி இது பொட்டை கண்ணு போட்டிருக்கு. அது காலை கண்ணு போட்டிருக்கு. இதுதான் கன்று இல்லையா? இது பொட்டை கண்ணு போட்டிருக்கு. அப்ப இது 2 காலக்கண்ணு போட்டிருக்கு. இது கொஞ்சம் வயசாயிருச்சுங்க. அதனால பால் கொஞ்சம் குறைவா இருக்கு. இல்லாட்டி 6-7 லிட்டர் அதுவும் கறந்துட்டு இருந்துச்சு. இது மேவு கொடுத்தா 5-6 கறக்குங்க. நம்மளது எவ்வளவுங்கம்மா? இது நம்ம சொந்த பூமி இல்லப்பா. இது என்ன? இது வந்து நான் வீடு வந்து போக்கியத்துக்கு பாக்குறாங்களா அந்த மாதிரிப்பா. குத்தகைக்கு. எவ்வளவு வருட குத்தகை? இது வந்து குத்தகை சாமி இங்கெல்லாம் வந்து மாசத்துக்கு 35,000 ரூபாய் ஒரு வருஷத்துல வந்து கேக்குறாங்க ஒரு ஏக்கராவுக்கு. எங்க நாங்க அப்படி பிடிக்கல. எங்களுக்கு 2 பங்கு அவங்களுக்கு 1 பங்கு தோட்டக்காரருக்கு. அதுல விளைஞ்சா மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்க விளையிலன்னா அப்ப எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே இல்ல. ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் தான். உழவு ஓட்டிட்டு எல்லா வேலையும் பார்க்கவும் எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான். இந்த மாடு வச்சா ஏதோ செலவுக்கு
இப்படி நாங்க விவசாயத்துக்குள்ள அப்படியே பேட்டிட்டு இருக்கிறோம். அது போக எங்களுக்கு வேற வேலையும் தெரியாதுப்பா. எல்லாம் கம்பெனி அது இதெல்லாம் போகல. பையனும் ஒரு டிகிரி எடுத்து படிச்சு சும்மா தான் இந்த வேலை தான் பாக்குறேன், விவசாயம் தான். அதனால வந்து மாடு தான் அங்க வச்சுக்கிறேன். ஏதோ மாடு 3 மாடு இருக்குமோ ஏதோ ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு 10-15 ரூபாய் மாசத்துக்கு சம்பளம் அந்த மாதிரி பால் காசு வச்சுட்டு வெள்ளாமை விவசாயத்துல இருக்கிறோம். எத்தனை ஏக்கருங்கம்மா இது? இது 5 ஏக்கரை சேருங்க. 5 ஏக்கர். ஒரு ஏக்கர் தான். எவ்வளவு நீங்க குத்தகைக்கு அமௌண்ட் கொடுத்தீங்க? குத்தகை கொடுக்கலீங்க இன்னும். அதான் எவ்வளவு அமௌண்ட் இது பேசிருக்கீங்க? நாங்க அமௌண்ட்டும் பேச மாட்டோங்க. அதாவது 3ல ஒரு பங்கு. ஒரு பங்குனா நாங்க 1 லட்சம் ரூபாய் விளைஞ்சிச்சுங்கன்னா எங்களுக்கு 60,000 ரூபாய், உங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுப்போம். 60,000 ரூபாய் உங்களுக்கு. அப்படி வருங்க. ஆனா எல்லாமே நாங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பங்கு சொன்னீங்க? எங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாயில எடுத்துங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு 70 ரூபாய் வரும்போது அவங்களுக்கு 35 ரூபாய் போகும். அவங்க எந்த வேலையும் இல்ல, இடம் மட்டும் அவங்களோட. இடம் மட்டும் தண்ணி மட்டும் அவங்களது. அப்போ எல்லா வேலையும் நாங்க தான் பாத்துக்கணும். உரம், களை எடுக்கிறது, உழவு ஓட்டுறது, எருவு போடுறது எல்லா வேலையும் நாங்க தான் பார்த்து கடைசி வரைக்கும்பா. அப்ப அந்த பில்லு வாழைக்காய் வெட்டும் போது பில்லும் காசு அவங்களுக்கு கொண்டு போய் வியாபாரி கொடுக்கறத அப்படியே கொடுத்துருவோம். அதை அவங்க எடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எவ்வளவு 4 லட்சம் விளைஞ்சாலும் சரி அவங்களுக்கு பிரிச்சு எடுத்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் பாக்குறோம். அதுக்குள்ள வச்சிருக்கிற இந்த மாடு வந்து எங்களுக்கு சொந்தம். இந்த மாடு இந்த கோழி எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கலாம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க தோட்டத்துக்காரரு. அப்ப அவங்க வாங்கி கொடுத்தாலும் நாங்க மேய்ச்சி தருவோம். அதனால நம்ம வேணாம்ட்டோம். இதுலயே எங்களுக்கு சரியா போயிரு எங்க மாடுகளே அப்படின்ட்டு இதை வச்சுட்டு அவங்களுக்கு இன்னொரு பூமி இருக்கு, அதை பாத்துக்கிறாங்க. எத்தனை லிட்டர் பால் எடுக்கிறீங்கம்மா இதுல? மாட்டலீங்களா? மொத்தமாங்களா? மொத்தமே இப்ப வந்து ஊத்துறது வந்து 15 லிட்டரும் காலையில. சாயந்தரம் 14, 15, ஒரு 16 அப்படி எல்லாம் வரும். ஒரு நாள் வந்து நம்ம வந்து தேவனை எப்படி நம்ம கொடுத்துக்கிறோமோ அந்த அளவுல நம்மளுக்கு கொஞ்சம் பால் ஊட்டம் கிடைக்குது. ஒரு 30 லிட்டர் வரைக்கும் நீங்க ஊத்துறீங்க. ஒரு நாள் 30 லிட்டர். எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? நாங்க முத்துக்கலூர்ல ஊத்துறோங்க. என்ன சொசைட்டிங்க அது? பிறவட்டு தாங்க அது. பின்னாடி மாடு மாடு அது ஒண்ணும் பேசாதுங்க. அது எங்களுக்கு ஒண்ணும் சொல்லாது. புதுசா வந்தாலும் ஒண்ணும் பேசாதுப்பா. எல்லாம் குழந்தை எல்லாமே பால் கறக்கிற மாடுதான் இது. சின்ன குழந்தைங்க வந்து விளையான்னு ஒண்ணும் பேசாது. அது மாதிரிதான். என்னமா இது தண்ணி கலங்களா வருது? ஆமாங்க, இது ஆத்து தண்ணி உள்ள இருந்து வருதுங்களா. இது எங்களுக்கு வந்து போரு கிணறு இல்லைங்க இந்த பூமிக்கு. அதனால ஆத்து அந்த தண்ணி வந்து கழுவு தண்ணி போயிட்டு இருக்குங்க. அந்த தண்ணியில மோட்டர் வச்சு நாங்க எடுத்துருக்கோம். தோட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமா, தோட்டத்துக்கு மட்டும். எல்லாமே மத்ததெல்லாம் எடுக்க முடியாது, தோட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். நாட்டுக்கோழி வந்து எவ்வளவு சொன்னீங்கம்மா? எவ்வளவு வச்சிருக்கீங்க? நாட்டுக்கோழி அப்பவும் ஒரு 20 கோழி ஆட்டு இருந்துச்சு, பல கொடுத்துட்டாங்க. இப்போ 2-3 கோழி தான் இருக்கு. ஒரு 3-4 கோழி 2 சாவலை தான் இருக்கு. அதனால வித்துட்டாங்க. இது தண்ணி வந்து ஒரு குட்டை மாதிரி ரெடி பண்ணி. இந்த பால் வந்து நம்மளுக்கு என்ன கம்பெனியாமா? சரி, பால் என்ன கம்பெனி? தண்ணி விடுறதம்மா விறகு சாமி. சரிங்கம்மா. ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லனாலும் விட்டுலாம இருக்கும். தண்ணி நிப்பாட்டிட்டான். அதனால அவங்களே தோட்டக்கார செஞ்சு வச்சுக்கிறாங்க. சொந்த தோட்டம் எல்லாம் எங்களுக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா. என்னம்மா பண்றீங்க? இது மாட்டு கஞ்சிங்க. இது எவ்வளவு கொடுக்க? பாலே நம்ம ஊத்துறோம்ல. பிரபாகரன் நீங்கட்டா. அது என்ன கம்பெனி? நாங்கெல்லாம் படிக்காம தானே இருக்கோம் தம்பி. நாங்க எல்லாருமே படிக்கல. நாங்க 4-5 பேரு இந்த மாதிரிதான் படிக்காம இருக்கிறனால நாங்க தான் மூத்தவங்கள. இதே 2வது எங்க தங்கச்சி. படிப்பு இல்லாதனாலதான்ப்பா எங்களுக்கு ஒண்ணு தெரியாம இப்படி ஆடு மாடு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது. உங்கள மாதிரி இருக்கு விவசாயிகளை பாக்குறதே ஆசையா இருக்குது. கிடைக்கிறது இல்லையா இப்பெல்லாம்? நாங்களே விவசாயம் பாட்டு ஓஞ்சிட்டோம். நீங்க தானே வாங்குறீங்க, காசு கொடுக்காம நல்ல காத்து வாங்குறீங்களா? நல்லா பெரிய காத்துப்பா. இங்க பாருங்க, பேன்ல லைட்ல ஒண்ணு இல்ல கண்ணு. இதான் படுத்திருக்க பாருங்க மாட்டு சாலையில தான். இங்க எங்காவது ஒரு பேன் இருக்கான்னு பாருங்க, ஒரு டிவி இருக்கா? இந்த வயசுலயும் எங்களுக்கு எது வேணாங்கம்மா. இது இல்லாம உங்களை மாதிரி வாழ்க்கை வாழ்றதா எல்லாரும் விரும்புறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆயிருச்சுங்க. நாங்க ரொம்ப வேதனை பண்றோம். இப்படியே நம்ம வாழ்க்கை போகுது. இந்த வயசுக்கும் கூட நம்ம இந்த மாதிரி காத்துல படுத்திருக்கிறோம். இப்படிதான் அடுப்பு வச்சு சமைக்கிறோம். இந்த மாதிரி பேன் காத்துல ஒரு டிவியில ஒண்ணு இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ இதுல மாட்டிட்டு முழிக்கிறோமேன்னு யோசிக்கிறாங்க. ஐயோ நாங்க ஏப்பா நாங்க பிறந்து வாழ்ந்ததுல இருந்து எதையுமே வாங்க முடியல. இன்னும் இதே மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அப்ப எங்களுக்கு எப்படி ஆசை? நீங்க சொல்லுங்க. அவங்க வாழ்ந்துட்டு வேணாம்ங்கிறாங்க. படிப்பு இல்ல, நம்பரும் தெரியாது. கம்பெனி போடலையே கண்ணு. பால் பில்லு மட்டும்தான் அதுங்க. ஆவினாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. இங்க வந்து வீடுகளை வந்து பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்குது. இந்த பகுதியில வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்குங்களா? யானைகள் வந்து அபரையங்கோம்பில இருந்து கொஞ்சம் உள்ள பக்கம் போகும்பா. இந்த பக்கம் உள்ள வராது. வாட்டர் பொருட்கள் 1 நாள் 2 நாள் வருஷத்துக்கு வரும். அது உள்ள போயிட்டு போயிரும். அவ்வளவுதான். அப்ப பரையங்கோம்பில இருந்து உள்ளுக்குள்ள பகுதிக்குள்ள மலைக்குளம் பகுதியில மட்டும்தான் சுத்திக்குமே, வெளியே வராது. அப்ப இந்த பக்கம் லைன்ல எல்லாருமே நாங்க இந்த படத்துக்கு தான் படுத்திருக்கோம் பாருங்களேன். எங்க பேத்தியா மாதிரி 2 குழந்தைங்க, வருஷத்து குழந்தைப்பா 4 வயசு 1 5 வயசு. இங்கதான் படுக்க வச்சிருந்தேன் போன வாரம் கூட. முந்தானத்தை ஊருக்கு போறாங்க.
ஃபேன் இல்ல, ஒரு டிவி இல்ல. ம். ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கையில நாங்க இன்னும் நல்லாதான் ஆண்டவர் புண்ணியத்துல இருக்கிறோம். ஆனா காத்து இருந்தாலும் மட்டும் சூப்பரா இருக்கு. காத்து இன்னும் பாத்தீங்கன்னா அதிகமான காத்து. நல்லா இருக்கும். நல்ல பிரியான காத்து சொல்லகடி இல்லாம அ, மாடுகளை மேய்ச்சிட்டு அ, இதே இந்த வெள்ளாமை விவசாயத்துகள்ல அ. கொஞ்சம் விவசாயத்துலனாப்பா வேலை காச்சும் அதிகமா இருக்கறனால எங்களுக்கு ஒரு வேதனை கஷ்டமா இருக்கு. ஒரு வேலைக்கு சரிங்க, போயிருந்தா சரிங்க. நல்லா இருந்திருப்போமா ம், அப்படின்னு நினைக்கிறோம். ம், ஆனா நம்மளை மாதிரி பாடுபட்டு அங்கிருந்து வரவங்க என்னங்கிறாங்க, ம், நாங்க இப்படி விவசாயத்துக்கு வந்தா நல்லா இருந்திருக்கலாமான்னு ம். நினைக்க பாக்குறீங்க. உங்களுக்கு சரி. இதோ ஒரு ஆசை. கண்டிப்பாங்க. எங்களுக்கு வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருப்போமான்னு எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு. ம். இதுக்குள்ளயே எல்லாம் முடிச்சிருச்சு. எங்களுக்கு அ, வயசு இல்ல 50க்கு மேல இருக்கும் தம்பி. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இருந்தாலும் எங்களுக்கு எப்படின்னா நம்ம இதுலயே ம், கஷ்டப்பட்டு இருக்கிறோமே ம், சின்ன வயசுல இருந்து. ம், ஒண்ணுமே நமக்கு ஒரு எதையும் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியல ம். அப்படிங்கறது எங்களுக்கு என்ன தெரியவே இருக்குது. விவசாயம்மா இங்க நீங்க பண்ணிட்டு இது இருக்கீங்க? என்னப்பானா ஆ, கொஞ்சம் வாழை போட்டிருக்குது, ஆ, கதிலி, ஆ, ரோபஸ்டா போட்டிருக்குது. ஆ. இந்த பக்கம் கதிலி போட்டிருக்குது, நேந்திரம் கொஞ்சம் கீழே போட்டிருக்குது. சரிங்கம்மா. அப்புறம் 3 பிட்ட ஓ! போட்டிருக்கணும். அது வருஷம் போக வருஷம் வேற என்ன காத்துக்கு போயிடுச்சு விவசாயங்க? சாமி. அது வேற? கொஞ்சம் சோளப்பயிர் மாட்டுக்கு மட்டும்தான். அப்புறம் ஆ. மத்ததெல்லாம் ஒண்ணும் வைக்கலப்பா. ஓகே. இப்ப நீங்க இந்த சார்பு தொழிலா உங்க குத்தகை நிலத்தோட சேர்த்து ம். மாடுகளும் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. ம். நாட்டுக்கோழியும் வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த ம். மாடு வளர்க்கக்கூடிய அந்த ஒரு வருமானம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்கம்மா? மாசத்துல நல்லா பால் கறந்துச்சுனா கண்ணு ம். எப்படி இருந்தாலும் மாசத்துல ஒரு ரூ. 30 ரூ. 25 கிடைக்கும். 3 மாடு சரிங்க. பால் ஊத்தும் அதாவது போது. பொய் சொல்லாம இல்ல, உண்மைய இல்ல. நீங்க சொல்லிட்டீங்க. உண்மைதான்ப்பா. இவ்வளவு வருது இப்ப அப்படின்னு. மாடு நாங்க ஆ. ஒரு காலையில 15 லிட்டர் பால் ம். ஊத்துறோங்கன்னா ரூ. ம். 37 போடுறாங்க இவங்க. ஆ. அந்த ரூ. 37 நீங்களே கணக்கு பிரிச்சுக்கங்கவே. ம். காலையிலயும் சாயந்தரத்துக்கு ஒரு ம். 30 லிட்டர் பால் கணக்கு போட்டுக்குங்க. ம். அது மொத்தமா நாங்க 10 நாளைக்கு ஒருக்க ஒரு பில் குடுக்குறாங்க. அத ம். நாங்க எதுவும் செலவுக்கு இல்லன்னா போய் போய் அப்பப்ப எடுத்துக்குவோம். சரிம்மா. அது கணக்கே வைக்க ஆ. மாட்டோம்ப்பா. எங்க செலவு, வீட்டு செலவு மத்த வேலை பார்த்துக்கிறதுனால ம். கணக்கு வைக்க மாட்டோம். இந்த ம். வெள்ளாம வர்றதா எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேம்மா. அது காத்துக்கு போகாம ம். இருந்துட்டா, ம். காத்துக்கு போயிருச்சுங்கன்னா, அதுவும் இல்ல அந்த ம். வருஷத்து பாடு போயிருச்சு ம். அவ்வளவுதான். அது ம். மாட்டு பில்லு காசு தான். ம். நாங்க ஏதோ வளர்ச்சி பண்ணிக்கிறது. ம். கோழிக ம். இப்படிதான்ப்பா வச்சுக்க முடியும். நாட்டுக்கோழி வந்து நீங்க எப்படிம்மா? எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். ஒரிஜினல் ஆ, நாட்டுக்கோழிப்பா. ஓகே. இது பெரிய வீட்டு வழி கோழி. ஆ, சித்து கோழின்னா ரொம்ப சன்னமா இருக்கு. ஆனா ஆ. குஞ்சு நெறக்கா வைக்கும். சரிங்கம்மா. 20 கோழி 15 குஞ்சுக்கு எடுக்கும். சரிங்கம்மா. இது 10, 15 குஞ்சு தான் எடுக்கும். ஆனா வரும் பெருசா இருக்கு. பெருசா இருக்கும். ஒரு 5 ஆ. கிலோ 6 கிலோ சாவல் வர்ற மாரி ம். இருக்கு. ம். அவ்வளவுதான். அது எப்படிங்க வியாபாரி வந்து வாங்கிக்கிறாங்களா? வியாபாரி வாங்கிக்குவாங்கப்பா. அதுல ஜோடி ரூ. 3000 4000 மாரி ஆ. பசங்க ஓகே. எடுத்துக்குவாங்க. அவளுக்கு போற மாரி. அதுக்கு நீங்க குடுத்துருவீங்க. அதுக்கு தான் பையன் தான் குடுப்பான். நான்லாம் அது பேச மாட்டேன்ப்பா. சரிம்மா, சரி. பையன் ஒரு டிகிரி எடுத்துட்டு ஆ, இருக்கிறான். அவரும் இததான் பார்த்துட்டு அதுவும் இருக்காரு. தோட்டம் தான் சாமி. ஒரு தியேட்டர் வச்சிருக்கான். ஆ, இதை கிடைக்கிற பக்கம் உழவு ஓட்டுவான். ஆ. இல்லாட்டி வீட்டுல தான் இருப்பான். ஓ! இப்ப வெளியங்காடு போயிருக்கு அப்படி. ஓகே. அப்ப இந்த மாரி மாடுகள் வந்து எப்படி வளர்க்குறீங்க? மாடு சாமி. எப்படி இதுக்கு ஏதாவது நோய்கள்லாம் ஏற்படுதுங்களா நம்ம நோய் ஏரியால? எல்லாம் ஏற்படுதுன்னாப்பா ஒரு நாளையில இந்த தீவிரி எல்லாம் சொல்லுவாங்க. ம். அப்ப நாங்க என்ன பண்ணோம், அத பார்த்துட்டு ஒண்ணும் பண்ண மாட்டோம். ம். அப்ப நாங்க இந்த சந்தன குச்சி அந்த மாதிரி எல்லாம் புகை போட்டு ம். வேப்பந்தலையும் மஞ்சத்தூள் எல்லாம் வச்சு அரசு அது ஊத்திடுவாங்க. ம். இந்த நாட்டு கிராமத்து பக்கத்துகள்ல. சரி. நாங்க எந்த ஊசியும் கூட நாங்க போடல ஆ. கண்ணு. நாங்க என்ன ஊசியெல்லாம் போடுவான்னு சொல்லுவாங்க. தடுப்பூசி நாட்டுலாம் சொல்லுவாங்க. ம். சரிப்பான்ட்டு நாங்க ஊசிய போட்டதில்ல. செனைக்கு என்னம்மா பண்றீங்க? செனைக்கு ஊசி தான் போடுவோம். அதுவும் ஊசி தான். ஊசி தான் ஓ! போடுவோம். சரி. செனைக்கு ஊசி போடுவோம். ஆ, அப்ப ஊசி போட்டு 2 டைம் 3 டைம் நிக்கலன்னா ஆ. காளைக இருக்கும் பக்கத்துல கேட்டு சரிம்மா. கிராமத்துகள்ல ஆ. அங்க கொண்டு போய் சேர்த்திருவோம். ஓ! பாரு இந்த மாடு அந்த அந்த பகுதியில் இருக்கிற மாடு 2 காளைக்கு தான்ப்பா தாயனூர்ல கொண்டு போய் சேர்த்தணும். ஓ! அது நின்னுருச்சு. 2 ஆ. காளை பண்ணு. ஓ! இது ஊசி போட்டதா போட்ட கண்ணுக போட்டுருக்கு. ஓகே. ஆமா. இப்போ வந்து நீங்க இந்த குத்தகை நிலத்தோட இந்த சார்பு தொழில இந்த மாடுகளையும், நாட்டுக்கோழியும் வச்சிருக்கிறனால தான் உங்களால ரன் பண்ண முடியுதுங்கிறீங்க. ஆமா. இல்லாம நீங்க குத்தகை நிலத்த மட்டுமே பராமரிச்சா உங்களால வெற்றி அடைய முடியாது. ஒரு வருமானம் ஈட்ட முடியாதுப்பா. முடியாது. வழியாது. ஓகே. அது கடவுளோட செயலுப்பா. ம். வழி எங்களுக்கு ம். வருமானத்துல வர்றதுக்குன்னா, ம். நம்மளோட நேரங்காலம் எப்படி சரியா இருக்குமோ அது சரிம்மா. தெரியாது. சரிங்க. போய் 6, 7 வருஷமா எங்களுக்கு காத்துக்கே வாழை போயிருச்சு. 2 ம். வாழை 2000 வாழை 1500 வாழை போட்டு போட்டு காத்துக்கு ம். போயிருச்சு. ம். நல்லா இவ்வளவு தூரம் பிஞ்சு 3, 4 விரல பிஞ்சுலயே போயிருச்சுன்னா ம். எங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா. சரிங்கம்மா. அது பட்டப்பாடு அந்த வருஷமெல்லாம் ம். உரத்துக்கு கடனை வாங்கி போடுவோம். ம். அதெல்லாம் லாஸ் தான். ம். அப்ப இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் கிடைக்கும்ட்டு நம்பிக்கையோட தான் அந்த வாழ்க்கையே. ம். அப்ப அடுத்த வருஷம் போயிருச்சுன்னா இன்னொரு வருஷம் போயிரு. ம். இப்படியே எங்களுக்கு 6 வருஷம் காத்துக்கு போயிருச்சு. நான் ரொம்ப வேதனைப்பட்டு அழுது ஆ. அம்மாங்க ஊருக்கும் கூட கொஞ்ச நாள் ஒரு 6 மாசத்துக்கு போயிட்டோம். ஆ. இங்க தாயனூர் பகுதிக்கு. சரிங்கம்மா. போயிட்டு வந்து மறுபடியும் இப்ப ஏலம் பட்டமா போட்டிருக்கு. ஆர்டருக்கு வர வாழையெல்லாம் நல்லாதான் இருக்கு இந்த ம். வருஷம். ம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். என்ன நம்மளும் கை கூடுறதுன்னா சின்ன வெள்ளாம ஒரு தட்டைக்காய், இந்த ம். அவரை செடி, ம். தக்காளிக, ம். இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி எல்லாம் வச்சா கொஞ்சம் கைக்கு நம்மளுக்கு கூடுதலா கிடைக்கும். கிடைக்கும். அது நாங்க வச்சு எடுக்கிறதுக்கு மாடு வச்சிருக்கிறோம். தோட்டத்துக்குள்ள வாழைக்கும் தண்ணி காட்டணும். அதையும் பறிச்சு எடுக்கணும். காரமடம் மேட்டுப்பாளையம் எல்லாம் போக முடியாது. ம். அதனால அது வேண்டாம்னுட்டு இந்த பூமியில கொஞ்சம் சரியா வர்றதில்ல கண்ணு. ம். ம். சின்ன வெள்ளமா வரல. ம். அப்புறம் அது வேண்டாம்னு விட்டுட்டு இந்த பெரிய வாழையும் ஆ. கொஞ்சம் மசால் பில்லு போட்டு மாட்டை மட்டும் பாத்துக்கிட்டு ஒண்ணும் பராமரிச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் ஓகே. போதும். ஆ. ஏன்னா செய்ய முடியல சாமி. ம். அதனால வேண்டாம்னு விட்டுட்டோம். ம். நாங்களாம் சின்ன வயசுல இருந்தே இந்த பாடுதான் விவசாயமே வளர்ந்தது. ம். எங்களுக்குனால எந்த வெளிப்பக்கம் உலகம் தெரியாது. தெரியாது. இந்த போனா கிராமத்திலே காரமடை கோயம்புத்தூர்க்குள்ள அதுவும் நெட்டு போய் வர்றதோட சரி. சரி. அந்த மாதிரி வாழ்க்கையில எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ம்.
அப்ப மத்ததெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதே. அதுதான் இப்படியே இருக்கிறோம். சரிம்மா. என்ன பண்றது? சரிம்மா, உங்களுடைய விவசாய நிலத்தை பற்றியும் உங்களோட மாடுகள் நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு பற்றியும் எங்களை வரவேற்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பல தகவல்கள் பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. சரி. அம்மாங்க பாத்தீங்கன்னா குத்தகை நிலத்துல மாடுகளையும் சேர்த்து வளர்த்து அதுல நான் எப்படி வெற்றி அடைஞ்சேன், ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, அதுல நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம சேனல் வழியா உங்ககிட்ட தெரியப்படுத்துறாங்க. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பாருங்க, ஆதரவு கொடுங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.